அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடியாது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு 17 வீடியோ போட்டுப்போம். அந்த எபிசோடெலாம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். எந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்க போகுது. போன எபிசோடு கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த எபிசோடு தரமாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சளவுக்கு எல்லாமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் மட்டும் லைக் போடுங்க. பிடிக்கலனா வேணாம். அதே மாதிரி ஃபயர் எமேஜும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட கணக்குள்ள போகலாமா? அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் ஏர்போர்ட்டை காமிக்க, இங்கே பாருங்க, இது யூரி ஆர் ஆஃப், ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு பார்த்தா அந்த பணக்கார பையனும் வந்துட்டு இருக்கான். சார் நீங்கள் தான் அந்த கேட்டை பிளாக்கிங் பண்ண போறீங்களாமே, கேள்விப்பட்டோம். ஆமாம், அது எல்லாமே என்னோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி தான். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மேஜிக் சர்க்கிளையும் அந்த இடத்துல பயன்படுத்த போகிறேன். அதுவும் என்னுடைய மானாவை பயன்படுத்தி, அதோட எந்த அளவுக்கு கம்மியான லெவல்லையே பயன்படுத்தி அவ்வளோ பெரிய கேட்டையும் மூடுறேன் அப்படின்னு தன்னுடைய கேப்பபிலிட்டியை பற்றி புகழாரம் பேசிக்கின்னு ஊர் ஃபுல்லாக ஏமாற்றி தெரிஞ்சிட்டு இருக்கான் போல. ஏன்னா அவன் பண்றது அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்காத ரிப்போர்ட்டர்ஸும் நீங்க உண்மையில ஆசம், உங்களுடைய பவர்ல வேற லெவலா இருக்கு, கண்டிப்பா உங்களால தான் அதை தடுக்க முடியும் நம்புறேன். கண்டிப்பா உங்களுடைய பவருக்கு எல்லையே இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்டாமினா குறையும் போது நான் மானா ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் பயன்படுத்துவேன். என்னோட ஸ்கில்லை பயன்படுத்த மட்டும்தான் என்னோட மானாவை பயன்படுத்துவேன். பட் அவ்வளோ பெரிய பேரியரை தடுக்கிறதுக்காக அந்த மானா ஸ்கில்ஸஸ் எல்லாமே மொத்தமாக கேதர் பண்ணி தான் அதை அடைக்க முடியுமே. கவலைப்படாதீங்க, இங்க வாழ்ற யாரா இருந்தாலும் என்னால தான் காப்பாற்றப்பட போறீங்க. அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம சேர்மன் கோபம், எனக்கு கண்டிப்பாலாம் சொல்ல மாட்டேன்டா, இந்த யூரி ஆர் ஆஃப் வந்து எஸ்ரான் கேட்டியே மூடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குமான்னு. கண்டிப்பா அவன் தோத்து தான் போக போறான் பாரு, அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இவனை விட்டு சஞ்சன் போய் இப்போ எங்க சில நாட்கள் எங்க போயிருக்காரு சார்? அவர் இப்போ கரண்ட்லி வந்து ஷோயல் கேட்டு கிட்ட தான் முடிச்சு வந்தாரு. அது கூடவே ஆர்ஜின் கிட்ட சேர்ந்தவங்க ரெக்வஸ்டடா அவங்களுடைய என்ட்ரி பெர்மிட்டை கொடுத்து எல்லா விதமான கேட்ஸுக்கும் ரைட்ஸ் வாங்கிறதுக்காக லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த கேட்ஸ் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை பார்க்குறான். ஆமாம் சார், அது மட்டும் இல்லாமல் சார் இந்த இடத்துல பேனவுட் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒயிட் டைகர் கில்ட்டு, அப்புறம் அண்டர் கில்ஸு, அப்புறம் ஃபைனட் கில்ட்டு இவங்களுடையது கூட அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன் மேன் ஆர்மியை வச்சுட்டு இருக்கிற ஒரு கில்ட்டை சேர்ந்தவன் ரொம்பவும் மேஜர் கில்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் போல. அவனுக்கு என்ன தேவையில்லை நம்ம பண்ணிதாகணுங்க. ஓகே சார், வேற எதுனா ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இல்லைன்னு தான் எனக்கு நினைக்கிறேன். இல்லை சார், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் திரும்ப அவர்கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் இந்த இடத்துல கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே சார், உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஜிங்கியூல் தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த லைனில் இருக்கிறோம். சார், இப்போதான் எனக்கு ரிப்போர்ட்டே அது கிடைச்சது. அப்புறம் நீங்கள் என்ன அந்த ஏரியாவுக்கு செக் பண்ண போறீங்களான்னு? அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், ஸ்கூலில் தான் ரீசென்ட்லி அட்டாக் இப்போ நடந்திருக்கு. அதுவும் குரூப் ஆஃப் ஆர்க்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களே. ஆமாம், அது எனக்கு தெரியும். அந்த ஸ்கூல் ஆண்டியே இன்னொரு கேட் வேற இப்போ ஓப்பன் ஆயிருக்கு சார். என்னன்னே தெரியல, திடீர்னு ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் கூடவே அதை செக் பண்ணி பார்க்கல, அதுதான் டபுள் டஞ்சனா எங்களுக்கு தெரிய வருது தகவல். இதை கேட்டுட்டு மிஸ்டர் ஓவும் என்னது டபுள் டஞ்சனா சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். ஏன்னா அவனுக்கும் தெரியல இந்த சம்பவம். டேய் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேடா, அட கடவுளே அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த காமிக்க இப்போ திடீர்னு பார்த்தா அந்த கல்வெட்டை பிடிச்சிருந்த அந்த சிலையும் பின்னாடி ஒரு ரக்கையை வர வைக்குது. அப்போ மிஸ்டர் ஓ கிட்ட லைன்ல இருக்கணும். சார், அந்த டபுள் டஞ்சனுக்குள்ள யார் திரும்ப போயிருக்காரு? இப்போ ரீசெண்டாக கொரியாவுடைய 10th இயர்ஸ்ராங்கிறானே நம்ம சஞ்சின் ஓ தான் டபுள் டஞ்சனுக்குள்ள என்ட்ரா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சுவோ ஹீரோவை பார்த்து பயங்கரமா இருக்க ஹீரோவும் அந்த கல்வெட்டை படிச்சுட்டு இருக்கான். அந்த கல்வெட்டை பார்க்கவே ஏதோ இந்தியும் உருதும் கலந்து ஏதன மாதிரி இருக்கு. ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருக்காங்க. ஹீரோவை யோசிக்கிறான், இது எதுக்கு தேவையில்லாம அந்த ஸ்டோனை உடைச்சது? எனக்கு தெரிஞ்சு போன தடவை எனக்கு கிடைச்ச அந்த கமிட்மெண்ட் எல்லாம் இந்த இடத்துல அது தேவையில்லைன்னு நினைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதோட எல்லாரும் எழுப்பு போதான். என்ன நீங்க ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலுமே கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற இந்த இடத்துல எவனும் வர மாட்டான். டேய், தேவையில்லாம நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? நான் இங்க வந்ததுக்கான காரணமே எவன் என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டானோ அவனை பார்க்க தான். அப்ப அந்த சிலையும், ஆமா ஏன் ரொம்ப பதட்டமா பேசுறீங்க சஞ்சின்வோ ஹீரோவும்? அப்பனா நீ தான் அந்த மேஜிக் பீஸ்டா? இல்ல, நீங்க தப்பான கேள்விகள் என்கிட்ட கேட்டுறீங்க. நீங்க கேட்க வேண்டிய கேள்வியே மேஜிக் பீஸ்டான்றது கிடையாது. நீ யாரு? நீங்க அந்த மாதிரியான கேள்வி தானே எங்களை பார்த்து கேட்கணும். சரி, இப்போதைக்கு உங்களுக்கான ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிப்போமா? ஏன்னா இப்போதைக்கு இந்த ஃபைனல் டெஸ்ட் முடிகிற வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஐடியா இல்லை. அதனால உங்களுடைய கடைசி மூச்சு இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க நிலைச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்றேன். அப்புறம் கடைசியா முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கான ரிவார்டை நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பீச்சஸ் எல்லாமே இப்போ கிளம்பி ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க. ஹீரோவும் டே வெளியே வாங்கடா அப்படின்னு கூப்பிட, அப்ப அந்த சிலையும்
அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் பண்ண நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஹீரோக்கு பார்த்தா மெசேஜ் வருது, டாப் ஸ்பெசிபிக் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் டெல்ஸ்ல அவனா தான் சண்டை போடுற மாதிரி ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அவனுடைய ஷேடோ ஆர்மியெல்லாம் உள்ள கூப்பிடக்கூடாதுன்னு. எங்க பாருங்க சஞ்சின்போ, உங்களுக்கான இந்த ஃபைனல் டெல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் இதுல சண்டை போட்டே ஆகணும். நீங்க இதுல சீட்டிங் பண்ணாலும் நாங்க அலோவ் பண்ண முடியாது. அதனால உங்களுடைய எக்ஸ்ட்ரா விதமான எபிலிட்டி எல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஹீரோவை இதை காட்டிட்டு ஷாக் ஆயிடுறான். என்னடா இது, என்னோட ஷேடோ ஆர்மியை அவனுக்கு வெளியே வர வைக்கல, என்னடா நடக்க போதுன்னு பார்த்துட்டு இருக்க. எல்லாருமே தயாரா ஹீரோ வாண்ட வர்றதுக்கு இருக்கானுங்க. இப்போ நான் என்ன பண்றது, என்னாலேயே இவனுங்களை சமாளிக்க முடியுமா? அடைச்ச வேற வழி இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஒருத்தன் அட்டாக் பண்ண வரேன். பட் இருந்தாலுமே இன்னும் என்னால இன்வெர்டரி ஸ்கில்ல பயன்படுத்த முடியும். கண்டிப்பா என்னோட பவரை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் கொல்றேன்டா இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோவும் அந்த கத்தியவே பிடிச்சி அப்படியே உடைச்சு விடுறான். அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அதை பிடிச்சி அவன் மூஞ்சில எரிய அவன் அப்படியே கதறான். அப்புறம் அவன் மூஞ்சிக்கிட்ட போயிட்டு அந்த உடஞ்சி பீசி அப்படியே அழுத்து அவன் உள்ள அப்படியே சஜக்குன்னு இறங்குது. இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு பீஸ்டும் அட்டாக் பண்ண வர ஹீரோ தன்னுடைய பார் அண்ட் டாஜரை எடுக்கிறான். இன்னொரு அட்டாக் பண்ண வந்த அந்த பீஸ்டையும் ஹீரோ அதோடைய வெப்பனியா உடைக்க அது ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹீரோ பறக்கிறான், வேற தனமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அந்த பீஸ்டோடைய தலையிலேயே போயிட்டு கத்தி இறக்க. அதுக்கப்புறம் தூரத்துல பார்த்து ஒரு ஆச்சர் பீஸ்டும் அவனை அட்டாக் பண்ண வர தம்பையே உடைச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு உடஞ்ச 50 பீஸையே அப்படி எட்டி உதைக்க அது அப்படியே போயிட்டு அதோட மூஞ்சில உடைக்குது. அடடா, இந்த மூமெண்ட்டுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல இப்போ நான் தானே உயிரோட இருக்க போறேன், நீங்க எல்லாரும் சாக போறீங்கடா. அப்ப அந்த லீடர் ஸ்டாச்சுவா இருக்கிற அதுவும் பரவாயில்லையே, இந்த ஹியூமன் பாடிக்குள்ள எவ்வளவு பற்றிய ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அச்சீவ் பண்ற போலே சீக்கிரமாவே. நான் ட்ரோலி உங்களை பார்த்து ரொம்பவும் இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன். நீங்க ரொம்பவும் வளர்ந்துட்டீங்க சஞ்சின்போ அப்படின்னு அதுவும் பறந்துக்கனே சொல்ல. மொத்தமா வரானுங்க. இப்போ என்னோட பவரை மொத்தமா பயன்படுத்துறேன், என்னால முடியும். போன தடவை மாதிரி நான் இந்த இடத்துல விட்டு போக மாட்டேன், சாகவும் மாட்டேன். சஞ்சின்போ, நீங்க ரொம்பவே வளர்ந்துட்டீங்க. ஸ்டில் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த டெஸ்ட் முடிவுக்கு வரப்போகுது, நீங்க தயாரா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஷாக்கா பார்க்க அந்த இடத்துல லீடர் மாதிரி உக்காச்சு இருந்த அந்த காடு ஸ்டாச்சுவும் அந்த இடத்துல வந்து எழுஞ்சிக்குது. அதுவும் வில்லத்தனமா சிரிக்க. சஞ்சின்போ, இப்போ உங்களுக்கான டைம் இந்த காடு கூட ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அதுவும் வில்லத்தனமா கேட்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, எந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வெறித்தனமா இருந்திருக்கும், யாரும் மிஸ் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்துல மட்டும் நீங்க லைக்கை போட்டா போதும். அது மட்டும் இல்லாம அது கூடவே கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க, இல்லைன்னா ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது எபிசோடு வெறித்தனமாக போவதனால முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம யாரோ பொறுமையா பாருங்க. ஏன்னா இன்னமும் சண்டை முடியல, தொடர்ச்சியே இருக்குது. அதனால அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.